இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல போறத நீ பண்ணாதான் உன் கழுத்துல தாலி ஏறும். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்னு இந்த சூடத்துல சத்தியம் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். நான் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பேன். இன்னும் நீங்க என்ன கேட்டாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன். அதே போல நான் கார்த்திக் மேல வச்சிருக்கிற லவ் உண்மையானது அத்தை. இது சத்தியத்தை. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. என்ன பத்தியும் நான் காலேஜ்ல அரியர் வச்சிருக்கிறதையும் தயவு செஞ்சு என் தங்கச்சி இந்துக்கும் என் அப்பாக்கும் தெரியாம பாத்துக்கணும். கடன் இல்லைன்னா சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். இம்மீடியட்டா பண்ணிடலாம். என்னண்ணா இதெல்லாம்? சரி, யோசிச்சு சொல்லுங்க. அத்தை ப்ளீஸ், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அத்தை ப்ளீஸ், அத்தை ப்ளீஸ். அக்கா, என்னாச்சுக்கா? என் மருமக என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஐயோ அத்தை, தாராளமா. இவ உங்க மருமக தானே? சரியா சொன்ன. நீ எழுந்திருமா. அத்தை, எதுக்கு அக்காவை அவசரமா வர சொன்னீங்க? அது என்னன்னு உன் அக்கா கிட்டயே கேளு. அவளே சொல்லுவா. ஏனக்கா, என்னாச்சு? அது அத்தை குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. பூஜை பண்ண பிரசாதத்தை அவங்க கையால எனக்கு பூசி விடுறதுக்கு நேர்ல வர சொன்னாங்க. அடிப்பாவி. அதான் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இவ எப்படி வாய்க்கூசாம பொய் சொல்றான்னு பாத்தியா? விட்டா நம்மளையே வித்துடுவா போல இருக்கு. இவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். நிச்சயத்து வர எப்படி போயிட்டு இருக்கு? அதை கவனிக்கிறியா இல்லையா? அண்ணா, யாருன்னா எவனோ ஒரு வேலைக்காரனுக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அவனெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அதை விட்டுட்டு ஆளுக்கு அவனை சரிக்கு சமமா ஏதோ பெரிய ஆள் மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. திவாகரா, பட்டையை போட்டு பட்டயம் கட்டி முதுகுல பட்டுக்கம்மா விரிச்சு பகுமானமா அலங்கரிக்கும் போது வேணும்னா யானை கம்பீரமா தெரியலாம். ஆனா அரசன் ஏறி அது தலையில உட்கார்ந்து தட்டி வழிநடத்தும் போதுதான் அது பட்டத்து யானையா மாறும். அரசனால தான் யானைக்கு மரியாதை தவிர யானையால அரசனுக்கு மரியாதை இல்லை. கர்ணா கம்பீரமா நம்மளை தூக்கி சுமக்கிற யானை. அவனை உனக்கு சமமான நினைச்சு தலையில் தூக்கி சுமக்காத. கடைசி வரைக்கும் காலில் சங்கிலி கட்டி வச்சுக்க தான் இதெல்லாம். போய் நிச்சயத்தை வரலாம் பாரு. ஆனா போன நீ 1000 கதை சொன்னாலும் உன் உயிருக்காக என் மானத்தை வாங்கலாம் நீ முடிவு பண்ணிட்ட. அவனை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். வைக்கிறேன். ஏய், எப்ப பாரு செத்துருவேன் சொல்லி எங்களை விரட்டியே கொண்டுட்டு இருக்க. பேசாதம்மா, பின்னமா இவளுக்கு இதே வேலையா போச்சு. விரட்டி எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறா பாத்தியா? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்? நானும் கார்த்திக்கும் யாருக்கும் தெரியாம எங்கேயோ கண் காணாத இடத்துல சந்தோஷமா வாழ்ந்திருப்போம்.
நீ தானே எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு உங்க வீட்ல பேசி ஒத்துக்கோங்கன்னு சொல்லி ஒத்துக்க வச்சு இப்ப பாரு எவ்வளவு பணம் கேக்குறாங்க. அந்த பணத்தை கொடுத்தாதான் என் கல்யாணம் நடக்கும். நீ தானே கூப்பிட்டு வந்த. நீயே சொல்லு, அந்த பணத்துக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு, நீயே சொல்லு. எங்கேயாச்சும் கடன் வாங்குற ஐடியா இருக்கா சொல்லு. பாத்தியா, சத்தியமா நீங்கெல்லாம் எங்கேயும் கடன் வாங்க மாட்டீங்க. இந்த பாரு, நீ எல்லாம் வண்டி ஓட்டி இவ்வளவு காசெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்புறம் எப்படி நான் கார்த்தியோட சேர்ந்து வாழ்றது? உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாச்சும் என் மேல அக்கறை இருந்தா நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு இருப்பீங்க. என்னோட வாழ்க்கை கார்த்தியோட தான் நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். இல்லனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அக்கா அக்கா எப்படியாவது நம்ம இதை நடத்திடலாம். எப்படியாவதுன்னா எப்படி சொல்லு, எப்படி? இந்த வீட்டை அடமான வச்சு பணம் வாங்குறதா ஒரே வழி. அதுக்கு உங்க 2 பேருக்கும் சம்மதமா? இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். நான் வாழ்ந்தா அது கார்த்திக் கூட மட்டும்தான். இல்லனா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்ல. இதான் என்னோட முடிவு. இதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்னமோ அதே பண்ணிக்கோங்க. அம்மா, இந்த வீடு தாமா எனக்கு கோவில். நீதாம்மா சாமி. எப்பவுமே உன் விருப்பப்படிதான் நடந்திருக்க. ஆனா இப்போ உனக்கும் அக்காக்கும் நடுல என்னால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலம்மா. உட்காருங்க, சொல்லிட்டே இருக்கல, உட்காருங்க. இனிமே நீங்க மேல உட்கார்ந்து தான் சாப்பிடணும், சரியா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, சாப்பிடுங்க. ஐயோ, என்னாச்சு? தண்ணி? ஐயோ, இருங்க, ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். கர்ணனா, பாத்து என்ன அவளை பார்த்ததும் விக்கல் வந்துருச்சா? ஐயோ, என்ன இவன் டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான்?